Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 11. நான் லாஸ்ட் கிளாஸில் ஆர்டர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ இதுலேயே சில மெத்தட்ஸை பார்ப்போம். இப்போ நான் இங்கே நேம் கொடுத்துட்டு ஆர்டர் பை ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்ம என்ன நேம் இருக்கோ அது ஐடி ஆர்டர் படி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது உங்களுக்கு தெரியும். இப்போது ஆர்டர் பை நேம் கொடுத்துட்றேன். இங்கே எல்லாமே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஏஜ் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். அது நேம் ஆர்டர் படி ஏஜ் ஐடி இது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் ஏற்கனவே டிஸ்டன்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஐடி கமா நேம் கமா ஏஜ் வேணால் ஸ்டேட் போட்டுக்கலாம். ஸ்டேட் அப்படின்ட்டு இப்போ நான் ஐடி படி எனக்கு ஆர்டர் வரணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐடி வேணாம், ஏன்னா ஐடி ஆல்ரெடி யூஸ் இருக்கிற மாதிரி தான் வரும். நேம் வைஸாக எனக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் என்னவோ அந்த ஆர்டர் படி அதோட ஸ்டேட்ஸும் நம்மளுக்கு டெக்ளேர் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்டேட்டில் பார்த்தோன்னா ஏபி, அதாவது ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது, அதே டைமில் ஆர்டராகவும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் டெஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் நேமு. பை ஆர்டர்டு பை நேம் இங்கே கேப்சலாக டிஇஎஸ்சி டிஸ். இப்போது ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இந்த டிஸ்டென்ஷன், அதுதான் இந்த டிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரணும். டூப்ளிகேட் ஃபைல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இருங்க ஒரு நிமிஷம், அதை கேன்சல் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் பி. நான் நேமை வச்சு தான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆர்டர் பை நேம்னும் போது நம்மளுக்கு ஒரு நேம் தான் மாறி வரும். ஸோ இங்கே நான் ஸ்டேட் கொடுக்குறேன். ஸ்டேட் ஆர்டர் பை ஸ்டேட்டு. இப்போ அதில் டிஎஸ்சி டிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்டர், அதாவது இந்த ஸ்ருதி ஆர்டர் அந்த டிஸ்டன்ஷன் அப்படின்றது பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஆல்பாபெட்டிக்கல்ஸை திருப்பி போடும். அதாவது இப்போ பார்த்தோன்னா ஸ்டேட் கீழேருந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அப்படின்ற மாதிரி ஆர்டரில் போயிருக்கு. அதேமாரி நேம் பார்த்திங்கன்னா அஜித் தருண் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது கீழேருந்து சொல்லப்போனால் ஆல்பாபெட்டிக்ஸை ரிவர்ஸில் இருந்திருக்கு. அதுவே எனக்கு ரிவர்ஸில் வேணால் நார்மலாக ஃபார்வேர்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர்டு பை நேம் ஆர் ஸ்டேட், நான் ஸ்டேட் கொடுக்குறேன். ஸ்டேட் ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டரில் முன்ன பார்த்தோன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துச்சு. இப்போ அசெண்டிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டு அந்த நேம் எல்லாமே ஐடியை தவிர ஸ்டேட் நேம் ரெண்டும் அசெண்டிங்கில் வந்திருக்கு. அதாவது ஆல்பாபெட்டிக்ஸ் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நேமும். ஸோ இந்த மாதிரி நம்ம அசெண்டிங் டிசெண்டிங்காக ஏஎஸ்சி டிஏசி அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதே அசெண்டிங் டிசெண்டிங்கில் நம்ம லிமிட்ஸும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் நான் சொல்கிறேன். ஒரு நேம் டிசெண்டிங் நான் யூஸ் பண்ணுறேன். டிசெண்டிங் லிமிட் ஒரு 5 வரையும் இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். சாரி, இங்கே எரர் பண்ணியிருக்கோம். நேம் ஸ்டேட் கொடுத்துடலாம். லிமிட்டில் ஸ்பெல்லிங் தப்பு, ஸோ அதனால தான் லிமிட் நான் ஸ்டேட் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே நேமையும் கொடுக்கலாம். நான் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஸ்டேட் கொடுக்குறேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இதுக்குள்ளார
நம்மளுக்கு கேலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா அங்கே கொடுத்தது பார்த்தோன்னா ஸ்டேட்டு அந்த டைமில் லிமிட் வந்து 5க்குள்ளார இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த 5 என்னும்போது அதோட அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுது. இதுவே நம்ம வந்து லிமிட் கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இப்போது நீங்கள் லிமிட் 1 2 அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி லிமிட் வேணுமோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.